ஸ்ரீ குருபியோ நமஹ. எஸ்ஆர்ஆர் டெம்பிள் 7வது வருஷ மகாருத்ர யஜ்ஞம் மே 10, 11, 12 வெள்ளி சனி ஞாயிறு நடக்க இருக்கு. அவசியம் பே ஏரியாவில் இருக்கிற டிவோட்டி எல்லாரும் கலந்துக்கும்படியாக அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாருத்ரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காத்தால சர்வதேவதா ஹோமம் 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரையும் இருக்குது. மகாபூர்ணாதி ஊதி 11 மணிக்கு தீபாராதனை, அப்புறம் மகாபிரசாதம் இருக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:45க்கு எல்லாரும் ஆஜராகிடணும். விளக்கு பூஜை, தீப பூஜை, எப்போதும் போல லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை. அன்றைக்கி ரொம்ப புண்ணியமான ஒரு தினம். அக்ஷய திருத்தியைன்னு ஒரு முக்கியமான நாள். அது இயற்கையாக இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு தினத்தில் லலிதா சஹஸ்ரநாம அம்பாலை பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் யூஸ் பண்ணிங்கோ. இது ரொம்ப முக்கியமான தினம். அக்ஷய திருத்தியை ஒரு நாமா சொன்னால் 100 நாமா சொன்ன பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு தினம். அப்போ நம்ம 1000 நாமாவை சொன்னால் எவ்வளோ கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்கோ. அம்பாளுடைய கிருபை எல்லாருக்கும் நிறைய கிடைக்கும். அந்த தினத்தில் அவசியம் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கும்படியாக கூட்டு பிரார்த்தனை இது. அதனால் இந்த அக்ஷய திருதிகளை எல்லாரும் அவசியம் கலந்து இந்த லலிதா சஹஸ்ரநாம தீப பூஜைக்கு கலந்துங்கோ. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8:30 மணிக்கு தீபாராதனை ஆகி மகாபிரசாதம் இருக்குது. அவசியம் எல்லாரும் அதுக்கு இருந்து கலந்து பிரசாதத்தை வாங்கிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால பிரார்த்தனையோட, வேத பிரார்த்தனையோட காத்தால 6:30 மணிக்கு மகாருத்ரா ஆரம்பம். பிரார்த்தனை முடிஞ்சு மகாசங்கல்பம், மகாநாசம், ஏகாதசவார ருத்ராபிஷேகம் எல்லாம் நடக்கிறதுக்கு. அவசியம் ருத்ரன் தெரிஞ்சவா எல்லாரும் கலந்துங்கோ. எவ்வரி இயர் நிறைய பேர் வர இந்த வருஷமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணி, முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், வாட்ஸ்அப்பில் சைன் பண்ணுங்கோ. சைன் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக வரலாம். சைன் பண்ணுறது ஒரு மரியாதை தான். அதனால் அவசியம் எல்லோரும் ருத்ரன் தெரிஞ்சவா எல்லாரும் சனிக்கிழமை காத்தால 7 மணிக்குள்ளே ஆஜர் பண்ண முடியும். அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி மகாபிரசாதம்லாம் இருக்குது. ஈவினிங் ருத்ர கிரமார்ச்சனை இருக்குது. ருத்ர கிரமார்ச்சனை முடிஞ்சு சதுர்வேத பாராயணங்கள் இருக்குது, கனபாராயணங்கள்லாம் இருக்குது. அவசியம் எல்லாருக்கும் கலந்துங்கோ. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சங்கர ஜெயந்தி. சங்கர ஜெயந்தி எப்போதுமே சங்கர ஜெயந்தி வீக் டேஸில் வருது. அதை வச்சு நம்ம வீக்கெண்டில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சங்கர ஜெயந்தியும் அமைஞ்சிருத்தோ. ஆதிசங்கர ஜெயந்தியுடைய குருவுடைய அனுக்கிரகத்தினால இந்த மகாருத்ர யஜ்ஞம் அன்னைக்கு ஹோமம் நடக்கிறது. ஆவகந்தி ஹோமம் இது ஸ்பெஷலாக. ஆவகந்தி ஹோமங்கிறது சங்கர ஜெயந்திக்காக பண்ணக்கூடிய ஹோமம், பெரிவாளுக்காக பண்ணக்கூடிய ஹோமம். அவசியம் அதுக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு அது பூர்த்தி ஆகும். 7 மணிக்கு ருத்ரஹோமம் ஆரம்பம். 9 மணிக்கு ருத்ரஹோமம், 9:30 மணிக்கு பூர்த்தி வசோத்தாரெல்லாம் ஆகி பூர்ணாதி ஆகும். அப்போ 121 கலசத்தையும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி மகாபிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அவசியம் எல்லாரும் கலந்துங்கோ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது 7வது வருஷம் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று தான். லோகக்ஷேமத்துக்கு தான் இந்த பூஜையை பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இப்போ நிறைய இது ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிற பிரார்த்தனையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது. முதல்ல கிராண்ட் ஸ்பான்சர் 10,001 வச்சுருக்கோம். அது அவாவா சௌரியம் போல் கொடுக்கலாம். ஒன் டே ஸ்பான்சர்ஷிப்பு $1000 இருக்குது. ஃப்ளவர் ஸ்பான்சர்ஷிப்பு $1000 இருக்குது. அன்னதானம் $1000 இருக்குது. சுவாசினி பூஜை $51 இருக்குது. அப்புறம் $501 வஸ்திர ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ரித்திக் ஸ்பான்சர்ஷிப் $3001 இருக்குது. $51 $10,000 வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அம்பாளுக்கு வசதி இருக்குது. அவாவா சௌரியம் போல் நிறைய எப்போதும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் அம்பாளுக்கு சப்போர்ட் பண்ணி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் முக்கியமாக இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.